ஜெகதீசன் ஐயா, உங்க மைக்கு மியூட்ல இருக்குங்கய்யா. ஐயா ஜெகதீசன் ஐயா, கேக்குதுங்களாங்கய்யா? கேக்குது. இப்பதான் ஓகேங்க. கேக்குது. நீங்க அந்த அறுபடை வீடுகள்ல இந்த 2ஆம் படை வீடு பத்தின விவரங்கள் நீங்க சொல்லலாங்கய்யா. சரி சரி. ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அப்போ இன்னைக்கு சுவாதிஷ்டானம் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய திருச்செந்தூர் முருகன் கோவில், அதுதான் 2ஆம் படை வீடு அப்படின்னு அறுபடை வீடுகள்ல சொல்லப்படுகிறது. அது திருச்செந்தூர் ரொம்ப ஆதி காலம் தொட்டு ரொம்ப பிரதான உங்க மைக் காலத்திலேயே இருக்குது. பண்ணிட்டு. ம். கேக்குதுங்களா? இடையில கட்டானா சொல்லிடுங்க. சரிங்கய்யா. அதனால ஆதி காலம் தொட்டு இருக்குது. அது முதல்ல எப்படி திருப்பரங்குன்றம் பாண்டியர்கள், அப்புறம் விஜயநகர மன்னர்கள், நாயக்கர்கள், அப்புறம் எல்லாம் அவங்கெல்லாம் அதுக்கு சேவை செய்திருக்கிறாங்க. அது மாதிரி இந்த கோவிலும் முதல்ல பாண்டிய மன்னர்கள், பிறகு நாயக்க மன்னர்கள், பிறகு சேதுபதி அவர்கள் எல்லாம் செய்திருக்கிறாங்க சேவை. அப்போ பின்னாடி ஒருத்தர் பக்தர் ஒரு பெரிய மணி, வெங்கல மணியை வாங்கி கட்டி அந்த வெங்கல மணி 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு கேட்கறதாக வைத்திருக்கிறாங்க. அந்த ஒரு முக்கியத்துவம் அங்க இருக்குது. அந்த சவுண்டுக்கு அங்க ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. அது செவுத்துல கடல் அலை சவுண்டு கேட்கும்போது காது வச்சு கேட்டா ஓம்னு ஒரு சவுண்டு வர்ற மாதிரி அது கொடுத்துருக்குறாங்க. அந்த ஒரு அமைப்பு அங்கதான் இருக்குது. 2வது ஆதாரத்துல அது இருக்குது. அதே மாதிரி அந்த திருச்செந்தூர் கோயில் கர்ப்ப கிரகத்துக்கு பின்னாடி காலையில 4 மணிக்கு சிவன் இருக்கிறார். அந்த சூரசம்ஹாரம் ஓரம் திருச்செந்தூர்ல தான் நடந்தது. அதே மாதிரி வள்ளி தவம் இருந்த குகையும் இருக்குது. வள்ளி அங்க விநாயகர் வள்ளிய கல்யாணம் பண்ணதுக்கு, முருகருக்கு உதவுறதுக்கு வள்ளிய பயங்காட்டி முருகர் பக்கத்துல போக வச்சு திருமணத்துக்கு உதவுறாரு அப்படின்னு வரும். அதாவது இச்சாசக்திங்கிறது வள்ளி. அது வள்ளி சிங்கள பெண்ணாக இருந்தவராகவும், பிறகு திருச்செந்தூர்ல தவம் புரிந்ததாகவும், ஆனா வள்ளிமலையில, வேலூர் மாவட்டம் வள்ளிமலையில பிறந்ததாகவும், அங்க இன்னைக்கும் அங்க அவர் தவம் இருந்து, அந்த முனிவர் தவம் இருந்து அந்த பிறந்த இடமான அடையாளம் எல்லாம் இருக்குது. நானும் அங்க கொஞ்ச நாள் இருந்திருக்கிறேன். இப்பதான் அந்த திருவிழா கூட கொஞ்சம் முன்னாடி முடிஞ்சுது. அதே மாதிரி வள்ளியூர்னு சொல்லிட்டு நாகர்கோயில் போற பாதையில அங்கேயும் கொஞ்ச நாள் வளர்ந்ததாக இருக்கிறது. அதனால தவம் இருந்ததாகவும் வள்ளி குகை அப்படின்னு சொல்லிட்டு திருச்செந்தூர்ல அந்த கடற்கரை ஒட்டி ஒரு குகை இருக்குது. அதனால வள்ளிங்கிற இச்சாசக்திய அவர் திருமணம் செய்ததாக வரும். அப்போ வள்ளி தெய்வானைங்கிறது இச்சாசக்தி, கிரியாசக்தி அப்படின்னு. அதாவது இச்சாசக்தி அல்லது ஞான சக்தி அப்படின்னா, முருகனே ஞான சக்தியா இருக்கிறனால இச்சாசக்தி கிரியாசக்தினாலதான் ஞான சக்தி வாய்க்கிறது அப்படிங்கிறது தான். அப்போ குகையிலிருந்து வெளிப்பட்டு ஒளிமுகமா இருந்ததுனாலதான் குகன் அப்படின்னு ஒரு பேர் வந்தது. அகத்தி ஈசர் அப்படின்னா உள்ள இருந்து வர்றவரு, உள்ள இருந்து நமக்கு தோற்றத்துக்கு வருவது அகத்தீசர் அப்படிங்கிறது தான் கருத்து. அந்த அடிப்படையில நமக்கு திருச்செந்தூர் 2வது படை வீடு அப்படிங்கிற இடத்துல வருது. இதுல அந்த பிரம்ம ஹத்தி தோஷம், அதாவது அசுரரை எல்லாம் வென்றதுனால, அதனால ஒரு உயிரை கொன்றதுனால அதுல ஒரு தோஷம் ஏற்படுது.
அந்த தோஷத்தை நீக்கிக்கிறதுக்கு முருகன் வந்து பின்னால இருக்கிற சிவலிங்கத்தை அர்ச்சனை பண்ணார்னு வரும். அதாவது ஞானம் வந்ததுக்கு அப்புறம் சிவனைத்தான் சேர வேண்டும் அப்படிங்கிறத ஐதீகமா ஐக்கியமாகிறத சொல்லப்படலாம். அந்த ஞானம் அடைந்தப்பட்ட நிலையில அந்த ஞானமும் இறைவனோட தான் ஐக்கியமாகும் அப்படிங்கிற அடியில் காலையில் 4 மணிக்கு அங்க பூஜை புனஸ்காரங்கள் வேத மந்திர கோஷங்கள்லாம் பண்ணி நடத்தப்படுது. தேவர்களும் அங்க வந்து பூஜை பண்றாங்கங்கிற ஒரு ஐதீகம் இன்னை வரைக்கும் நடந்துட்டு இருக்குது. அப்புறம் ஒரு முறை வந்து உற்சவமூர்த்தி 17ஆம் நூற்றாண்டுல டச்சுக்காரர்கள் எடுத்து கொண்டு போயிடுறாங்க. கடல்ல எங்கேயோ போய் விழுந்துருது. அதுக்கப்புறம் அது ஒரு பக்தருடைய கனவுல அது வந்ததுனாலும் அந்த பக்தர் சிரமப்பட்டு போய் கண்டுபிடிக்கும் போது நிறைய ஆட்களோட போறாரு. அப்போ அங்க அடையாளமாக கொஞ்சம் பூவும் ஒரு எலுமிச்சம்பழமும் மிதக்கிறத பாக்குறாரு. அப்ப இந்த இடத்துல தான் இருக்கும்னு அங்க தேடி அந்த உற்சவமூர்த்தியை மறுபடியும் அவங்க தங்க சிலைன்னு எடுத்து டச்சுக்காரர்கள் கொண்டு போயிருக்கிறாங்க. அப்புறம் கடல்ல போயிட்டு இருக்கும்போது புயல் மழையெல்லாம் கடுமையா கப்பல் போட்டிருக்கிறாங்க. அப்புறம் போய் வந்திருக்கு அப்படின்னு ஒரு அடிப்படை கருத்து இருக்கு. இது எங்களுக்கு கோவில்பட்டியிலிருந்து இங்க இருந்து பார்த்தா 85 கிலோமீட்டர்ல இருக்கு. அப்புறம் எல்லா ஊர்ல இருந்து இன்னைக்கு வராங்க. ஜெயந்திபுரம் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் உண்டு. திருச்செந்தில்நாதன் அப்படின்னு செந்துறை அப்படிங்கிற அர்த்தத்துல, அதாவது செந்தூரத்தை அணிகிறார்கள். வெற்றி திலகம்னா செந்தூரம்னு சொல்லுவாங்க, குங்குமம் அணிதல். அதனால வெற்றி திலகம் இடுதல்ங்கிற அடிப்படையில ஜெயந்திபுரம்னா அசுரர்களை வென்ற இடம் அப்படிங்கிறத தேவர்களை காற்ற இடம் அப்படிங்கிற இடத்துல வருது. அந்த மாதிரி ஒரு அஞ்ஞானமாகிய அசுரத்தன்மையாகிய முரட்டு சுவாவங்கள் தீய தன்மைகளை வென்று அழித்து ஞானம் அப்பொழுதுதான் வருகிறது அப்படிங்கிற அடிப்படை. இன்னொன்னு அந்த பிரம்மாகத்தி தோஷம் நிவர்த்தி ஆவதற்காக அப்படின்னா அப்போ அறியாமை அகங்காரத்தை தான் அவரு அடிச்சு ஒழிக்கிறாரு. அப்போ அதை வந்து சரியான வரையில செம்மைப்படுத்திக்கிறதுக்காக திருச்செந்தூர் வந்து குரு உடைய ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது குருவினுடைய இருப்பிடம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது அறியாமை குருவால தான் நீங்குகிறது. அடங்கிய மனமே குரு அப்படிங்கிற அர்த்தத்துல வருது. அப்போ அங்க வந்து குரு ஸ்தலம் அப்படின்னு சொல்லப்படுது. அங்க குருவுக்கு செப்பரேட்டா இருக்குது. அதே மாதிரி ஆறுமுக நேரின்னு பக்கத்துல ஊர் இருக்கு, ஆத்தூர்னு ஊரெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஒரு காரியத்தை முன்னிட்டு வந்த பெயர்கள். அங்க சண்முகருக்கு முக்கியத்துவம் இருக்கு. இந்த மாசி மாசம் கூட மாசி பச்சைன்னு அங்க சாற்றுவாங்க. இந்த மாதிரி ஒரு நிலை இருக்குது. அப்புறம் 2வது அந்த கடல் பூரா உப்பு தண்ணி, கடலை பத்த சாமி கிழக்கு முகமா இருக்கிறாரு. அதே மாதிரி அங்க மேற்கு முகமா இருக்கிறதுக்கு அங்க வாய்ப்பு இல்லை. மேற்கு முகத்துல கோபுரம் தான் இருக்குது மேற்கு பக்கத்துல. அங்க கிழக்கு பக்கம் கடலா இருக்கிறதுனால கோபுரம். அப்புறம் அந்த தண்ணி ஏதாவது பெரிய ஏதாவது சுனாமி மாதிரி ஏதாவது சூழ்நிலை வந்ததுன்னா 2 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் வரைக்கும் கடல் உள்வாங்கிறது ஒழிஞ்சு கோயிலுக்குள்ள வந்து தண்ணி நிறைஞ்சிருச்சு அப்படின்னு கஷ்டப்படுத்துற மாதிரி இல்லை. அப்படியே வந்தாலும் கொஞ்சம் வந்தாலும் வடிஞ்சிருது. அந்த மாதிரி அமைப்புல கட்டடக்கலை எல்லாம் வந்து சிறப்பா பண்ணியிருக்கிறாங்க. இப்போ கூட சமீபத்தில் அது கும்பாபிஷேகம் அப்படின்னு நிகழ்ந்து முடிஞ்சது. பிரமாதமா 400 கோடி செலவுல என்னமோ பண்ணி முடிச்சிருந்தாங்க. அங்க இருக்கிற ஆதித்யா குரூப்போ ஆதித்யநாத் குரூப்போ அவங்கெல்லாம் நிறைய பணம் கொடுத்தாங்க. இன்னொன்று கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டவர் அவர் சிவநாடார் நினைக்கிறேன். அவரு ஏகப்பட்ட பணம் 250 கோடி என்னமோ கொடுத்துருக்கதா கேள்வி. அப்போ அந்த மாதிரி அரசாங்கம் எல்லாம் சேர்ந்து அதை நிறைவா செய்தாங்க. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் சொல்லுவாங்க. இது அதனால இந்த சுவாதிஷ்டானம் அப்படிங்கிறது நமக்கு மூலாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருப்பரங்குன்றத்துக்கு அடுத்து சுவாதிஷ்டானம் அப்படின்னு சொல்றோம். அப்படிங்கும்போது அது நீர் இருக்கக்கூடிய இடமாகவும் அமைந்திருக்கிறது. அப்ப கடல் நீர் அப்படிங்கும்போது அறியாமை ஆசை கடல் அப்படின்னு வைத்துட்டோம்னா அங்க நன்னீர் என்கிற இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிறதுக்காக நாளிக்கிணறுன்னு ஒரு கிணறு இருக்கு. அப்போ அந்த காலத்து பழைய காலத்து முறைப்படி வந்து கடல்ல குளிச்சவங்க மறுபடியும் நாளிக்கிணறுல வந்து தன்னை சுத்தப்படுத்திக்குவாங்க. அதாவது புனிதமான நீர் இருக்கிறது. அந்த அவ்வளவு உப்பு தண்ணி இருக்கிற இடத்துல அது பக்கத்திலேயே வந்து நன்னீரும் இருக்குது அப்படிங்கிறதுக்கு அடையாளம். எங்க அறியாமை இருக்கிறதோ அந்த அறியாமை நீங்கினதுக்கு பக்கத்திலேயே ஞானமும் இருக்கிறது. நம்ம சரியா உணர்ந்தோம்னா அதை உணர முடியும். அப்ப இறைத்தன்மைங்கிறது உயர்ந்த தூய சுத்தமான சத்துவமும் இறைத்தன்மையும் இருக்கிறது, புனிதமான தன்மை இருக்கிறது
அப்படிங்கிறதுக்கு அடையாளமா தான் நாழிக்கிணறு வச்சிருக்கிறாங்க. இப்ப கூட புனர் நிர்மாணம் மாரி அதுக்கான பாதையெல்லாம் செம்மைப்படுத்துனாங்க, வழியெல்லாம். அப்படியெல்லாம் கூட நடந்திருக்கு. அப்போ அந்த அடிப்படையில நம்மளுக்கு இந்த பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்தி அப்படின்னு இந்த யோக ஆதாரங்களோட அனுபவங்கள்ல சொல்லுவாங்க. இப்ப நம்மளுக்கு சாமி சொன்ன 6 ஆதார அனுபவத்துக்கு வரும்போதும், அதுக்கும் என்னால அது ஒத்து இது பண்ண முடியுது, புரிஞ்சுக்க முடியுது. சாதாரணமா இவங்க ஜாதகனோட கற்பனை பண்ணி அவன் கொஞ்சம் அந்த மெடிக்கல்லி இருக்கக்கூடிய கிளான்ஸ் எல்லாம் தாண்டி வரட்டுங்கிறதுக்காகவும், சில கற்பனையெல்லாம் குடுத்து உடல்லயும், மனதிலயும் மாற்றத்த கொண்டு வர்றதுக்காக, அவன் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதம், விசுத்தி, ஆக்ஞா சக்கரம், சகஸ்ரதலம்னு அவன் சொல்லியிருக்காங்க. இப்ப சிரசுல வந்து நமக்கு பிட்யூட்டரி கிளாண்டு ஆக்ஞா சக்கரத்துல, பீனியல் கிளாண்டு உச்சியில இருக்குது. அதுக்கு நேரா பின்னாடி அப்படிங்கிற மாரி இருக்குது. அதே மாரி திருமூலர் கூட திருமந்திரத்துல முகுளம் வழியாக பிடரி மார்க்கம்னு சொல்லக்கூடிய முகுளம் வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்கு சுழற்றி கொடுக்க சுத்தியாகம்னு சித்தத்திலுடைய இருக்கிற பதிவுகள்லாம் தெளிவு பண்றதுக்கு கண்களை சுழற்றி கொடுக்கறது மூலியமா இந்த டாக்டர்ஸ் வந்து இப்படி இப்படி லெஃப்ட் ரைட்டு நேரு கிராஸ்ல எல்லாம் சுத்துனீங்கன்னா கண்ணு உங்களுக்கு நல்லா தன்மையா இருக்கும் அப்படின்னு மென்மையா சுத்த சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு மெத்தட்ல ஒரு குறிப்பிட்ட மெத்தட் இருக்குது. அப்படி சொன்னோம்னா அந்த பின்மண்டதில இருக்கக்கூடிய அந்த பாகமே வந்து மென்மையா சுத்தும். இப்ப நமக்கு அது ரொம்ப முக்கியமா ரொம்ப ஆழமா சொல்ல வேண்டாம். பொதுவா சொல்றேன். அதாவது நெத்திக்கு புருவ மத்திக்கு நேரா பின்னாடி பார்த்தீங்கன்னா, பெடரியில கரெக்ட்டா இந்த பாயிண்டும், அந்த பாயிண்டும் கரெக்ட்டா அதுக்கு நேரா இருக்கும். அதே மாரி காதோட மேல் பக்கத்துல இருந்து அப்படியே போட்டோம்னா, ஒரு தொலை போட்டோம்னா சென்டர்ல வந்து சேரும். அது பெருமூளை மத்தி, பரமாத்ம தன்மை கிளாண்ட சொல்லுவாங்க. அது அறியாமல் ஊசி வாசல்கள் புகுந்து போனா உச்சிக்கு கீழடியோ மச்சுக்கு மேலேறி வானுதரன் தான் எடுத்து இப்படி எல்லாம் பாடல் இருக்குது. அப்ப அங்க அச்சுள்ள விளக்கு வாழையடி, அது அவியாமல் எரியுது வாழையடி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அப்போ அந்த ஒரு ஜோதி தன்மைய நமக்கு அது திருச்செந்தூர் ஒளி வடிவத்துக்கும் சுவாதிஷ்டானம், அதாவது பிரம்ம கிரந்திங்கிற அத ஒடிக்கக்கூடிய நிலையில, அது முடிக்கக்கூடிய நிலையில. அதாவது நமக்கு சாமி என்ன சொல்றாருன்னா, முதல்ல மூலாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அனுபவத்த நமக்கு காட்டுறாரு. அந்த அனுபவத்துல வந்து இருட்டா இருக்குது, ஒண்ணும் தெரியல. அதாவது வெயில்ல இருந்து திடீர்னு வீட்டுக்குள்ள வந்தோனே, எப்படி ஒரே இருட்டா இருக்கு, ஒண்ணும் தெரியல. அந்த மாரி இருக்கிறது முதல் அனுபவம். திருப்பரங்குன்றத்த வந்து திடமா, கெட்டியா, இருளா இருக்கிறது. அப்படிங்கிறத மூலாதார அனுபவமா வச்சுட்டோம்னா, 2வது அந்த இருட்டிலேயே கொஞ்சம் லேசா வெளிச்சம் தெரியுது. அப்படிங்கிற அர்த்தத்துல தான் வந்து லேசா வெளிச்சம் தெரியிற இடமா சுவாதிஷ்டானம் அப்படின்னு. அதாவது முதல்ல பிரம்ம கிரந்திங்கிற திடமான அந்த அகங்காரம் வந்து உடைஞ்சு போகுது. அந்த அடிப்படையில் தான் சுவாதிஷ்டானத்தை, அதாவது மூலாதாரத்தையும் சுவாதிஷ்டானத்தையும் இணைச்ச நிலையில ஒரு முடிவு கிடைக்கும். அப்ப அதுல கொஞ்சம் வெளிச்சம் தெரிஞ்சு இந்த வீட்டுக்கு உள்ள இருக்கிற விஷயத்த மனதுக்கு கொஞ்சம் என்னதுன்னு கொஞ்சம் அடையாளம் தெரிய ஆரம்பிக்குது. அதுதான் சாமியும் ஆதார அனுபவத்துல அப்படி சொல்றாரு. அது நம்ம சித்தவேதத்துல எல்லாமே தெளிவா லைனா கொடுத்துருக்கறனால மறுபடியும் நான் எல்லாரும் நீங்க ரிப்பீட் பண்ணிருப்பீங்க. அதனால ரிப்பீட் பண்ணல. அப்ப அந்த அடிப்படையில அதாவது கிளாண்ட்ஸ் நாளமில்லா சுரப்பிகள்னு இருக்குது. இப்ப தைராய்டு, பாங்க்ரியாஸ் இப்படி எல்லாம் வந்து பிசிக்கல்ல மெண்டலா பாடியில பிசிக்கல் பாடியில இருக்குது. அதாவது ஒவ்வொரு ஆதாரங்கள் இருக்குது. அதாவது ஆதாரங்கள்னா கிளாண்ட்ஸ் அப்படின்னு. அப்போ மெடிக்கல்லி அதுக்கு நம்ம பிராக்டிஸ் பண்றதுக்காக அது சரி உடல் மாற்றத்தை உண்டு பண்றதுக்காக, அந்த உடல் மாற்றத்தினால மனமாற்றம் உண்டு பண்ணதுக்காக, அங்க சில விஷயங்கள் தந்திரா சாஸ்திரங்கள்லாம் கூட சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த சாதகரை அந்த கவனத்தை வச்சு அந்த கொண்டு வருது. பரஞ்சோதி மகான் மற்றவங்கெல்லாம் அந்த மாரி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதுல வந்து சாமியும் ஒரு கருத்தை என்ன சொல்றாருன்னா, ஜீவன் வந்து நமக்கு எங்கேயாவது பயப்பட்டு சந்தர்ப்ப சூழ்நிலையில ஏறும்போது, கஷ்டப்பட்டு ஏறும்போது, கீழே இருந்து தான் மேலே ஏறுகிறது அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அப்புறம் வேகமாக ஏறும். அந்த ஸ்பீடு வந்து நிதானம் இல்லாம இருந்ததுன்னா, சாதாரணமான மனிதன்னா, அவன் மூர்ச்சையாகி கூட விழுந்துருவாங்க. அப்ப அதுக்கு ஸ்பீடெல்லாம் இருக்குது. அதெல்லாம் கரெக்ட்டு தான். அப்புறம் அந்த வேகத்துல தான் அதுக்கு அப்ப நரம்புகள்லாம் அந்த ஓட்டத்துல ஓடுது. அப்ப ஆதாரங்கள்லாம் கடந்து போயிருந்தா, தனித்தனியா மெதுவா கடந்து போயிருந்தா தெரிஞ்சிருக்கும்லங்கிறதுக்காக, அந்த 6 ஆதாரம்ங்கிறத நீங்க சொல்றது தான் இல்ல அப்டின்னா. அது சுவாமி விவேகானந்தர் அத சொல்றாரு. ஆதாரங்கள்லாம் இல்ல. சாதகன் கற்பனை பண்ணி குறிப்பிட்ட இடங்கள்ல மனத வச்சு தியானிக்கிறது தான்.
அதுக்கு தான் சில உருவம் கொடுத்து ஒரு யுக்தி அனுசரணையாக செய்யப்பட்டது தான் ஒழிஞ்சு அப்படி அறுத்து பார்த்தா அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. இருந்தாலும் அந்த கிளான்ஸ் ஆக்டிவேட் ஆகலாம். அப்ப அவங்களுக்கு மனசுக்கும் உடம்புக்கும் சில உணர்வு மாற்றங்கள் உண்டாகிறது. அது ஆன்மீக வெற்றிக்கு கொஞ்சம் துணை செய்யலாம் அப்படிங்கிறது அவங்க சில மகான்களுடைய யுக்தியாக இருந்திருக்கிறது. அதனால அந்த கதயோக தீபிகா இந்த மாதிரி சில நூல்கள்ல அப்படி சில விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. அப்புறம் இப்போ இந்த இந்த 2 அடிப்படையில சுவாதிஷ்டானம் அப்படிங்கிறது என்ன ஒரு தன்மை அப்படின்னா, அதாவது நீர் தத்துவத்துக்கு இருக்கிறது அப்படின்னு. அதாவது மனது வந்து பிரம்மா, விஷ்ணு இணைஞ்சு இருக்கிற தத்துவம் எங்க இருக்குதுன்னா, பாற்கடல்ல தான் இருக்கிறதா சொல்லப்படுது. அப்போ பாற்கடல்ல இருந்தபோது அதுல வந்து தாமரை பூவுல பிரம்மா வந்து இருக்கிறதா உதயமாயிருக்கிறதாக நாபியிலிருந்து வந்ததாக காட்டப்படுகிறது. அது வந்து இப்போ உதாரணத்துக்கு நம்ம அதைத்தான் அந்த அந்த இடத்துல வர்றதுதான் மணிப்பூரக ஸ்தானம் அப்படிங்கிற நமக்கு அங்க கொண்டு வந்துருவோம். இருந்தாலும் இங்க நீர் தத்துவம் அப்படிங்கிறது பூமி தத்துவம், நீர் தத்துவம்ங்கிற அடிப்படையில வருது. அதாவது இந்த இடத்துல நீர் தத்துவம்னா அறியாமையாகிய சலனம் அப்படிங்கிறது அந்த கடல் அலை மோதிக்கிட்டே இருக்குது. அப்ப கொஞ்சம் வெளிச்சம் தெரியுது. இருந்தாலும் இன்னும் அந்த அகங்காரத்தினுடைய அறியாமையோட சலனம் இருக்கிறதா அந்த கடல் அலை அப்படிங்கிறது காட்டப்பட்டிருக்கு. இப்ப அந்த அடிப்படையில நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்ப எங்க இருக்குன்னா, இங்க ஆசை அலை மோதுது. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, யாருக்கெல்லாம் அந்த உணர்வு, அந்த குறிப்பிட்ட கிளான்ஸ் இதெல்லாம் தாண்டி வராம இருக்குதோ, ஒண்ணு அவங்க பூமி தத்துவமா ஒரு தமோ குணத்துல மூழ்கியவங்களா இருக்கிறாங்க. அதாவது கெட்டியாய், அகங்காரமாய்ன்னு சாமி சொல்ற மாரி இருக்கிறாங்க. இல்லை அப்படின்னா, கொஞ்சம் ரஜோகுணம் தட்டுப்படுது அவங்க கிட்ட. அப்ப அவங்க ஏதாவது ட்ரிங்க்ஸோ, போதை வஸ்துவோ, வெத்தல பாக்கு புகையிலையோ, இது மேல ஒரு மோகமா இருக்கிறதோ, அதாவது வேறு வகையான உலகியல் ஆனந்தத்தை பெறுவதற்கு வேறு குறுக்கு வழியான இன்பங்கள் பெறுவதற்கு பீடி, சிகரெட்டு, மூக்குப்பொடி போன்ற விஷயங்களையோ, இது ஏதேனும் வல்ல உடல் ரீதியான இன்பத்தை அனுபவிப்பதற்காகவோ, அவங்க அந்த 2 ஆதாரம், மூலாதாரம், சுவாதிஷ்டானங்கிற 2 இத அந்த கிளான்ஸ் எல்லாம் குறிப்பிட்டதெல்லாம் பிசிக்கலி, மென்டலி அவங்க தாண்டி வரல அப்படின்னா, உணர்வு ரீதியா அதை கடக்காத போது, அவங்க ஆன்மீகத்துக்குள்ள வந்து நிலை பெறது கஷ்டம். பேருக்கு வருவாங்க. ஆனா போயிருவாங்க. அதுல குறிப்பிட்ட இடத்துலலாம் அவங்க சாமி ஆடுறது மாரி வைக்கிறது எல்லாம் இருக்குது. அப்படியெல்லாம் பண்ணியும் கூட அவங்க கடைசியில இதுல இருக்க மாட்டாங்க. போயிருவாங்க. அந்த மாரி. அப்போ ஓரளவுக்கு அதெல்லாம் தாண்டி மணிப்பூரக ஸ்தானம் வரும்போது தான் அவங்களுக்கு வெற்றி நிச்சயமாகுது. அதுல தான் சுவாதிஷ்டானம்ங்கிறது இந்த முதல்ல 2 ஆ ஆதாரம் வந்து ஸ்ட்ராங்கா ஜெயிக்கப்பட்டதுனால தான், இனிமேல் சுவாதிஷ்டானத்த தாண்டிர்றோம். அப்ப இனிமேல் வெற்றி தான் அப்படிங்கிறது தான் மணிப்பூரகத்துக்கு போறதுக்கு ஆனா தயார் நிலை தான் அது. அந்த தயார் நிலை தான் வெற்றி பெற்றாச்சு, அறியாமை நீக்கப்பட்டாச்சு. அதனால தான் திருச்செந்தில், ஜெயந்திபுரம், செந்தில்நாதபுரம் அப்படிலாம் சொல்றாங்க. திருச்செந்தூர் அப்படின்னா வெற்றி பெற்ற இடம், ஜெயஸ்தானம் அப்படிங்கிறதான் ஜெயக்கொடி நாட்டி விட்டது. அசுரத்தன்மையை மாற்றுதல் செய்யப்பட்டு விட்டது அப்படின்னா இனிமேல் அது பக்குவப்பட்டு விட்டது. காம, குரோத, லோப, மோக, மதம், ஆச்சரியம்ங்கிறதெல்லாம் அங்க கட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டதுன்னு அந்த முதல் கிரந்தி பிரம்ம கிரந்தி உடையுதுன்னா அகங்காரம் ஆகிய கிரந்தி உடைந்து விட்டது. அகங்காரம் அடைகிறது. அகங்காரத்தை புறத்திலிருந்து அகமுகமாக உள்முகமாக திருப்புவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் தான் நமக்கு அது சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம். அப்போ இந்த இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த சுவாதிஷ்டானத்துல இருக்கிறவங்க எத்தனை வகையில ரஜோகுணங்கள அனுபவிக்கிறதுக்கு முடியுமோ, அல்லது தமோ குணத்தையும் கலந்து அனுபவிக்க முடியுமோ, அத்தனை வகையிலே அனுபவிக்கிறதுக்கு அந்த உணர்வு அதை கடந்து வராதனால தடுமாறுவாங்க. அருணகிரிநாதரே அதுலதான் தடுமாறுறாரு. அவரால முடியல. அப்படி ஒரு பெருநிலை உண்டாகுது. அதனால நிறைய பொருளாசை இருக்கும். இல்லைன்னா வேற ஆசைகள் இருக்கும். மண் ஆசை இருக்கும், பொன்னாசை இருக்கும். இப்படி பேராசை வயத்துல அவங்க தடுமாறுறது மணிப்பூரகம் வர்ற வரைக்கும் அந்த தடுமாற்றம். அந்த மணிப்பூரகத்துல தான் சாமி நமக்கு தெளிஞ்ச ஒளி கிடைக்கிறது அப்படிங்கிறாரு. அப்ப அது வரைக்கும் இந்த பிரம்ம கிரந்தியில மாட்டிட்டு அகங்காரம்ங்கிற முடிச்சுல மாட்டிட்டு படுறது இருக்க ரொம்ப கடினமான ஒரு நிலை. அப்ப அதுலதான் அவங்க இந்த அதர்வண வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற அசுரர்கள்லாம் வந்து குறுக்கு வழியில தவம் இருந்து காமிய தவம், ஆசை தவம் ஏற்றி தவறான வரங்களை பெற்று எல்லா உயிர்களையும், தேவர்களையும், வெவ்வேறு லோகங்கள்ல இருக்கிற மனிதர்களையும் கூட துன்புறுத்துறாங்க.
அவங்க சூட்சுமமா உதாரணத்திற்கு மென்டலி, அதாவது மைண்ட் ரீதியா இருக்கக்கூடிய மனோ ரீதியான ஒரு சூட்சும பயணங்கள் மற்றும் சூட்சும உடல் மூலியமா வைக்கிற ஆஸ்ட்ரல் டிராவல், அப்போ அந்த மாதிரி எல்லாம் போய் அப்புறம் இன்னொரு, அதாவது உள்ள இருக்கிற உள்ளுடல் ரீதியான பயணம், இந்த மாதிரிலாம் குறுக்கு வழிகளை கூட கையாண்டு சில மந்திர தந்திர சாஸ்திரங்கள்லாம் அந்த இடத்த தாண்டாதவங்க தான் பண்ணிட்டு அவங்க சரியா அறிவாளியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா பூரா அது கீழ்நிலை அறிவு, மேல்நிலை அறிவு அல்ல. தமோகுண வசப்பட்ட ரஜோகுண அறிவு, தமோகுண ரஜோகுண கலந்த அறிவு. அப்ப அவங்க தான் வந்து உலகியல்ல அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்து எத்தனை கோடி சேர்த்தாலும் நிறைவு எய்தாத ஒரு மனநிலையில் இருப்பாங்க. கொஞ்சம் கூட போதுங்கிற மனநிலை வராது. வெறித்தனமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டது எவ்வளவுதான் அவங்க இன்ப உலக போகங்கள எத்தனை வழிகள்ல வந்தாலும் போதுங்கிற மனநிறைவு வராத ஒரு பேராசை தன்மை பிடித்து ஆட்டக்கூடிய நிலையில அங்க இருப்பாங்க. அதாவது கிட்டத்தட்ட உயிரே போக போதுங்கிற நிலையில கூட அவங்க துணிஞ்சு மூடனும் மூர்க்கனும் கொண்டது விடார்கள் மாதிரி இருக்கும். அப்ப அந்த ஆதாரம் தாண்டதுதான் ரொம்ப பெரிய கஷ்டம். அதுக்கு குருவுடைய அனுக்கிரகம், அதாவது கூறிய நாதன் குருவின் அருள் பெற்றால் வாரி பிடிக்க வசப்பெறும் தானே அப்படின்னு இந்த சூரிய சந்திரனுடைய கலைகளை வந்து பக்குவப்படுத்துறதுக்கு இந்த ஞானத்தினுடைய வழியாகிய முருகனுடைய ஒளி கிடைக்கும் போதுதான் நமக்கு சாத்தியமாகுது. அப்ப இச்சாசக்தி, கிரியாசக்தியை நம்ம பயன்படுத்தி அதுக்குண்டான நற்செயல்களை செய்து அதை வெற்றி பெற வேண்டியது. அப்பதான் வந்து இந்த 2 ஆதாரத்தையும் நம்ம கடந்து வர முடியும் அப்படிங்கிறத இந்த திருச்செந்தூர் உடைய நமக்கு 2வது படை வீடு அப்படிங்கிறது வருது. திருச்செந்தூர் தலபுராணம் வந்து நிறைய விஷயங்கள அந்த மணியை ஒரு தடவை அடிச்சாச்சுன்னா 1 கிலோமீட்டர் தூரத்துல கேட்கும் அப்படிங்கிற சொல்றாங்க. அப்ப அது வெற்றியை குறிக்கிறதாகவும், இனி வந்து அது மேலான நிலையை பெறுவதற்கான ஒரு ஆதாரமாகவும் அந்த ஒரு ஒலி, அதாவது ஞானத்துக்கான அடிப்படை ஜெயிச்சாச்சு அப்படிங்கிறதுக்கான அடையாளமா அது சொல்லப்படுது. அப்ப வெற்றிங்கிறது ஆன்மீக வெற்றியோட துவக்கம் அங்க ஆரம்பிக்குது அப்படிங்கிறது தான். அதாவது அங்க சூரபத்மன சம்ஹாரம் பண்ணும்போது இங்க சிங்கமுகாசூரன் அது இதுன்னு பத்மாசுரன் அப்படி எல்லாம் எத்தனையோ சூரர்களை வந்து அங்க எல்லாம் 2, 3 சூரர்கள் வரும். அது வந்து சூரசம்ஹாரம் வருஷத்துக்கு ஒரு தடவை ஐப்பசி மாசம் சஷ்டி விரதம் இருந்து அதுக்கப்புறம் அது அந்த சிக்கல்ல போய் அந்த வேல் வாங்கிட்டு வருவாரு. அங்க சிலைகளை கூட அங்க வேர்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிக்கல்ங்கிற இடத்துல வந்து சிக்கல் சிங்கார வேலைன்னு இருக்கு. அங்க போய் வேல் வாங்குறது சக்தி கிட்ட இருந்து வேல் வாங்கிட்டு வந்து தான் அது. அப்ப கூர்மையான அந்த வேல்னா மன ஒருமுகைப்பாடு அப்படின்னு அர்த்தம். அப்போ சக்திங்கிற பலமும் இருக்கணும், அப்புறம் ஒருமுகப்பாடுங்கிற தன்மையும் இருக்கணும். இது 2 இணையும் போதுதான் இந்த சுத்தமான நமக்கு அந்த வெற்றி வந்து சேருகிறது அப்படின்னு நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். அப்போ நமக்கு இந்த எத்தனையோ வகையில அந்த மாந்திரிக தாந்திரிக ரீதியில இருக்கக்கூடியவங்க எல்லாம் கூட இந்த மாதிரி அந்த குறிப்பிட்ட ஆதாரத்தை தாண்டாத, அந்த கிளாண்டை தாண்டாதவங்களாத்தான் இருக்கிறாங்க. அவங்களால வசியம் பண்றதோ ஏதோ ஒன்று பண்றது, எப்படியாவது காரியத்தை சாதிக்கணும்னு நினைக்கிறது, அதாவது மனசாட்சியே இல்லாம நடக்கிறாங்களா இப்படி அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் கூட நடக்கிறது இருக்கு. அதனால அந்த கோரிக்கை ஆசையெல்லாம் கூட திருச்செந்தூர்ல தான் நிறைய வந்து வைப்பாங்க. அந்த மாதிரி கோயில்கள்லாம் அதுவும் ஒரு கோவிலாக இருக்குது. எங்கெங்கேயோ இருந்து வந்து பண்றாங்க அப்படின்னு இருக்குது. அப்ப அந்த அடிப்படையில் தான் நமக்கு திருச்செந்தூர் கோவில் இருக்கு. திருச்செந்தூர் கோயில்ல பத்தின பிள்ளை தமிழ் பாடல் இருக்கு. அப்போ இந்த கந்தசஷ்டி கவசம்னு ஒரு பாடல் இருக்கு. அது வந்து பாலன் தேவராயனா திருச்செந்தூர்ல வச்சுதான் அந்த பாட்டை ஏற்றதா சொல்றாங்க. சஷ்டி நோக்க சரகண பவனார்னு அந்த பாடல் இருக்கும். அப்போ துதி போருக்கு வல்வினை போன்னு அந்த பாடல் ஆரம்பிக்கும். அப்ப அந்த பாடல் வந்து அங்கநியாசம் கரநியாசம் எல்லாம் பண்ணி உடம்பை தூய்மைப்படுத்துவது, புனிதப்படுத்துவது அப்படின்னு. அப்ப திருச்செந்தூர்ல அந்த வேல் கொண்டுதான் அந்த புனித தீர்த்தத்தை, நாளிக்கிணறு தீர்த்தத்தை முருகன் உருவாக்குனதாக சொல்லப்படுகிறது. அப்போ அந்த மாதிரி ஒரு ஐதீகம் அவங்களுக்கு அங்க இருக்குது. அப்போ எத்தனையோ வகைகள்ல அந்த ஒரு 7, 8 சித்தர்கள் அங்க சமாதி ஆயிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அப்படியும் சில புனிதமான ஒரு நிலைகள் அங்க இருக்கு. சத்ரு சம்ஹார மூர்த்தி அப்படிங்கிற ஒரு விசேஷமான ஸ்தலமும் அந்த இடத்துல இருக்குது. அப்ப இங்க எல்லாம் வழிபாடு பண்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அப்புறம் அருணகிரிநாதர், பாம்பன் சுவாமிகள்லாம் நிறைய பாடல்
இது குறித்து பாடியிருக்கிறாங்க திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ் அந்த மாதிரி பாடல் இருக்குது. அப்புறம் பழைய காலத்து பழம்பெரும் நூல்கள்ல இந்த திருச்செந்தூரை பத்தின குறிப்புகள்லாம் நிறைய இருக்குது. இப்ப அங்கேயும் இதே மாதிரி சில சுரங்கப்பாதைகள்லாம் உண்டு. அது வேற இடங்களுக்கு கோயில்களுக்கு போற மாதிரிலாம் சில உள்பாதைகள்லாம் உண்டு அப்படின்ட்டு. இதுல என்னன்னா ஒரு ஸ்பெஷலு திருப்பரங்குன்றத்துல வந்து நவக்கிரகத்திற்கான சன்னதி கிடையாது. ஏதோ வெளியில யாராவது வச்சிருக்கலாம். ஆனா திருப்பரங்குன்றத்துல ஆக்சுவலா கிடையாது. ஏன்னா முருகன் ஒளி என்பதை பெற்றுவிட்டோம்னா முருகன்கிற ஆற்றல் ஒளியாகிய ஞான ஒளி ஞானம்ங்கிறது வந்துச்சுன்னா அந்த நவக்கிரகங்கள்லாம் வந்து ஒன்றும் வேலை செய்யாது அப்படிங்கிற அர்த்தத்துல தான் அவங்க நவக்கிரகங்கள் அங்கே வைக்கப்படலை. அதே மாதிரி நம்மளுக்கு இங்கேயும் அதே மாதிரி திருச்செந்தூர்லயும் அந்த நவக்கிரகத்துக்கான அதிக முக்கியத்துவம் கிடையாது. ஏன்னா முருகர் இடத்துல அதுக்கு வேண்டியது இல்லை அப்படிங்க. ஆனா அங்கதான் அது உண்மையிலே முழுசா கிடையாது. இங்கேயும் வந்து அது கட்டுக்குள்ள இருக்குது அப்படிங்கிறது. இப்ப என்னன்னு பார்த்தா இந்த முருகன்கிறது இந்த ஞான ஆற்றலாகவும் குண்டலினியோட துவக்கம் தான் திருப்பரங்குன்றத்துல அது இருக்குதுங்கிற அடையாளமா குண்டலினி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு உறுதிப்பட்டதுனால ஞானத்தினுடைய ஒரு ஜஸ்ட் பிகினிங் ஸ்டேஜ் அப்படிங்கிறது மூலாதாரம் அப்படின்னு சொல்லப்படுது. சுவாதிஷ்டானங்கிறத அதோட அடுத்த 2வது கட்டத்தை நோக்கிய நகர்வு அதுதான் நமக்கு சுவாதிஷ்டானம் அப்படின்னு அழைக்கப்படுது. அப்ப அந்த குண்டலினியோட அடுத்த வியாபகம் தான் 3வது பழனியில் இருக்கக்கூடிய மணிப்பூரக ஸ்தானம் அப்படின்னு. அது வந்து செவ்வாய்க்கான சேத்திரமாவே சொல்லப்படுது. அது குண்டலினி வந்து ஒளி பிரகாசம் அப்படின்னு. அதாவது ஏதோ புரியாத ஒரு நல்ல வெளிச்சம் இருக்குது, இந்த வெளிச்சம் எங்கிருந்து வருகிறது அப்படின்னு கேட்கக்கூடிய நிலையை நம்ம சிவானந்தர் சித்தவேதத்துல குறிப்பிடுறாரு. அப்படிப்பட்ட 3வது ஆதாரமா வந்து பழனி அழைக்கப்படுகிறது. அப்போ இந்த 2வது ஆதாரம் நமக்கு ஒரு நல்ல காற்று அலை இதெல்லாம் இருக்குது இதுல. அதாவது ஓட்டம் சாட்டம் வேகம் எல்லாம் இதுல கொஞ்சம் இருக்குது. அப்போ முதல்ல பூமி தத்துவம்னு சொல்லக்கூடியது திருப்பரங்குன்றமா இருந்தது. 2வது இந்த நீர் தத்துவம் கலந்த நிலையா இங்க வந்திருக்குது. எங்க வந்திருக்குது? திருச்செந்தூர் வந்திருக்குது. இப்போ மணிப்பூரக ஸ்தானம் அப்படின்னு போகும்போது அது இந்த நெருப்பு தத்துவத்தை வந்துடும். அப்ப நம்ம சாமி சொன்ன மாதிரி கரெக்டா கீழே இருந்து மேல் நோக்கி போனோம் அப்படின்னா பூமி தத்துவம் கீழே, அதுக்கு மேல நமக்கு நீர் தத்துவம். அப்ப நீர் தத்துவத்துக்கு மேல போனா நெருப்பு தத்துவம், நெருப்பு தத்துவத்துக்கு மேல போனா வாயு தத்துவம். அப்போ வாயு தத்துவத்துக்கு மேல போயாச்சு அப்படின்னா ஆகாஷ் தத்துவம் அப்படின்னு வந்துருது. இப்படி படிப்படியா ஆகுது. அப்ப இதெல்லாம் ஒரு புரிதல் பஞ்சபூத ஸ்தலங்கள் அப்படின்னு புரியற மாதிரி இப்படி அந்த 6 படை வீட்டுல போயிட்டு இவங்க இந்த பக்தர்கள் வந்து இப்படி சில உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு. இந்த காவடி ஆடுறதுன்னா மனத்தை ஏதாவது ஒரு வகையில ஒப்பு கொடுத்து அந்த நடந்து வர்றது மூலியமா சிரமத்தை காட்டி அப்புறம் சிரமப்படாம இருக்கிற அமைதி எப்படி இருக்கும் அப்படிங்கறதுக்காக நடைப்பயணமாக எத்தனையோ பேர் அந்த தைப்பூசம் இந்த மாதிரி முக்கியமான நேரங்கள்லாம் அப்படி வர்றாங்க. அப்போ காவடி எடுத்து ஆடுறது, மயில் காவடி அந்த காவடின்னு எத்தனையோ காவடி எல்லாம் இருக்குது. ஆனா அதுலயும் சில பேர் வந்து இந்த மனத்தோட தன்மையிலே என்னன்னு தெரியாது. ஒரு ஒரு பல கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து ஒரு 50 வயது 50 வருஷத்துக்கு 55 வருஷத்துக்கு 52 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒருத்தர் அந்த காவடி காவடி மாதிரி அந்த காவடி தூக்கி வர்றாரு. அது அதாவது பெரிய உருண்டையா ஒரு பெரிய கம்பு இருக்கும். அந்த கம்புல ஒரு பக்கத்துல இந்த மாதிரி தொங்கிட்டு இருக்கும். அவர் இன்னொரு பக்கம் கையை கொடுத்து பிடிச்சிருப்பாரு. அப்புறம் அந்த இது வந்து அதுல தானியங்கள், அவர் தேவையான உணவுக்கு தேவையான சில பொருட்கள், இன்னொரு இதுல ஏதோ கொஞ்சம் சின்னதா ஏதோ ஒரு மாதிரி சின்ன அளவுல ஏதோ வச்சிருப்பாரு. அப்புறம் ஒருத்தர் என்னையா இப்படி தூக்கிட்டு வர்றீங்க, இப்படி தூக்கிட்டு வந்துட்டாப்புல உங்களுக்கு நாங்க எல்லாம் கொடுக்கணுமா, இதெல்லாம் என்ன காரணம், நீங்க அப்படி என்ன இதுல ஒரு பெரிய முக்கியத்துவமா நீங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு திருவோட கொண்டு வந்து காமிக்கிறாங்க, அதுல போடாம இருக்கக்கூடாதுன்றாங்க, இப்படி எல்லாம் ஏதோ உங்களுக்காக தோணுன மாதிரி செஞ்சிட்டு இருக்கிறீங்களா, இதெல்லாம் நியாயமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. சரியா ஒண்ணும் வேண்டாம், கொஞ்ச நேரம் நீங்க தூக்குங்களேன், நான் வேற ஒன்றும் சொல்லல, ஒரு 2 நிமிஷம் இதை கையில பிடிங்களேன், இந்த தோல்ல வச்சு பாருங்களேன் அப்படின்னு தோல்ல வச்சோன்னா நல்ல வாலிப வயசு. அவரு 25 வயது 30 வயது வாலிபரா நல்ல கெட்டுமஸ்தான உடம்பு. ஆனா அந்த வயோதிகர் 55 வயசு 60 வயசு வயோதிகர் அதை தூக்கிட்டு வர முடியுது.
இவர் தூக்கி வச்சோன்னா அப்படியே கீழே உட்கார்றாரு. என்னால முடியல அப்படிங்கிற அவ்வளவு பெரிய வெயிட்டாக. அப்போ அவருக்கு அந்த ஒரு ஆற்றல் வலிமை இருந்தது. அப்போ நம்முடைய ஆற்றல் வலிமையை நடைப்பயணம் மூலியமாகவும், விரதம் கந்தசஷ்டி விரதம் இருக்கிறது மூலியமாகவும், மனத்துக்கு தாங்கக்கூடிய வல்லமை இருக்குது. நம்ம கொஞ்சம் பொறுத்து போகலாம் அப்படிங்கிறதும் காட்டுறதுக்காகவும், இந்த பக்தி உணர்வு தொடர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், அப்பதான் நல்ல தன்மை, பண்பு, கலாச்சாரம்லாம் உருவாகும் அப்படிங்கிறதுக்காகவும், அந்த காவடி ஆட்டம் ஆடும்போது மன ஒருமுகப்பாடு அப்படின்னு வந்துருது. அப்படின்னு இந்த காவடி சிந்து இந்த பாடல்கள்லாம் பாடிக்கொண்டு அந்த எத்தனையோ ஆடம்பரங்கள்ல ஆடி பாடலுக்கு பதிலா இந்த தெய்வீகத்தை ஆடி பாடி கொண்டாடுறதுக்காக அந்த காவடி சிந்து பாடல்கள்லாம் இயற்றப்பட்டு பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடின்னு எத்தனையோ பாடல்கள்ல அது மாதிரி பாடுவாங்க. அப்புறம் அங்க வந்து சண்முகருக்கு விசேஷமா இந்த மாசி மாசத்துல பச்சை சாத்துறது வழக்கம். அப்ப அதுக்கேன வருவாங்க. அதே மாதிரி தைப்பூசம் அதுக்கு அது முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஐப்பசி மாசம் சஷ்டிக்கு அந்த இதுக்கும் சூரசம்ஹாரத்துக்காக விழாவுக்காக ரொம்ப சிறப்பான ஏற்பாடெல்லாம் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி பல்வேறு ரீதியா உலகில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பக்குவப்பட்ட மனிதனராக மாற வேண்டும். படம் பாடம்னு எந்தெந்த வயதுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த பிறவிக்கு தகுந்த மாதிரி சில முன்னேற்றங்கள்லாம் இருக்கட்டும் அப்படின்னு. இப்போ நமக்கு இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, என்னதான் நம்ம இந்த ஆன்மீகம்ங்கிற ஒரு இதுல பார்வையில் வந்தாலும் பல பேர் எப்படியாவது உலகில சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது சூட்சும ஆற்றல்களை பயன்படுத்தியாவது வெற்றி பெறலாமா அப்படிங்கிறதுக்காக தான் இப்ப ஏதாவது நீங்க மனோ ரீதியில நீங்க எங்களுக்கு ஏதாவது வெற்றி தேடி தர முடியுமா அப்படின்னு குறுக்கு வழிகளை கையாளுற ஒரு இதெல்லாம் இருக்குது. அப்புறம் அதுக்கு இப்போ சாதாரணமா வெத்தலை பாக்கு, அப்புறம் சூடம் சாம்பிராணி இதெல்லாம் போட்டோம்னா ஏதாவது துர்தேவதையாவது நமக்கு வரம் கொடுக்காதா அப்படிங்கிற ஆர்வம் எல்லாம் இருக்குது. பக்தர்கள் வந்து அப்ப அந்த கோவிலுக்கும் போவாங்க, கடா வெட்டுற கோவிலுக்கும் போடுவாங்க, இந்த சைவமா இருக்கிற முருகனுக்கு வருவாங்க. கேட்டா நாங்க இந்த வாரம் மட்டும் நாங்க சைவமா இருக்கிறோம்ல, அந்த மாலை போடுற வாரத்துல நாங்க எல்லாம் பண்றது இல்ல. இந்த புரட்டாசி மாசம் வைஷ்ணவத்துல வந்து சுத்தபத்தமா இருப்பாங்க, அவங்க கறி எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ பெரும்பாலான பேர் அதை ஃபாலோ பண்றாங்க. இந்த மாதிரி எப்படியாவது கொஞ்சமாவது வரட்டும், அவ்வளவு மோசமா அப்படியெல்லாம் தன்மையில் இருக்கிறவங்க கொஞ்சம் பண்பட்டு வரட்டும்ங்கிறதுக்காக மகான்கள் யுக்தி அனுசாரணமாக சில வேலைகளை செய்து வச்சிருக்காங்க. அப்படி ஒரு ஏற்பாட்டுல தான் இந்த ஆறுபடை வீடுக்கு போறது அப்படின்னு. இப்போ வேறொரு வகையில பார்க்க போனா இப்படி படை வீடுங்கிற தன்மையெல்லாம் முருகனுக்கு வேண்டியதில்லை, கிடையாது அப்படிங்கிற மாதிரி தாத்பரியம் கூட இருக்குது. இருந்தாலும் நமக்கு அந்த ஏற்கனவே வழக்குல நமக்கு அப்படிலாம் சொல்லி இருக்கிறதுனால நம்ம அதை அந்த திருமுருகாற்றுப்படை அப்படிங்கிறது அந்த ஆற்றுப்படுத்தல், வழிப்படுத்தல் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறதுனால நம்ம அந்த ரீதியில நூல்களும் அதை சொன்னதுனால சில மகான்கள் அதை அங்கீகரித்ததுனால அது நடைமுறையில வழக்கத்துல இருக்குது. அப்போ அந்த அடிப்படையில அது பெரிய ஒரு பக்தர்களுக்கான ஒரு தன்மையில பக்தி விசுவாசத்தோட போகக்கூடியவங்களுக்கு ஒரு ஆறுதலும், ஒரு அனுபவமும், ஒரு சாந்தியும் இது அவங்களுக்கும் கிடைக்குது. அப்படி போற இடங்கள்ல இந்த மாதிரி சில பேர் நல்ல இந்த ஆன்மீக தத்துவங்கள்லாம் இப்படி வேற மாதிரி இருக்குதுங்க, நீங்க உங்க மனசை பக்குவப்படுத்தி இந்த மாதிரி யோகம் தியானம் எல்லாம் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வரும்னு சொல்லி இந்த வேதாத்திரி மகரிஷி, இந்த பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள் இப்படி இருக்கவங்களாம் திருச்செந்தூர்ல, திருவண்ணாமலையில அங்கெல்லாம் இருந்துட்டு சில நோட்டீஸ் எல்லாம் கொடுத்து அங்க சில பேர்லாம் வந்துட்டு இந்த மாதிரிலாம் இப்படி இருக்குதுங்க, இந்த ஈசா யோக மையம் இருக்குது வாங்க அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி அங்க இருந்து கொஞ்சம் பேரு இந்த வாழும் கலை பயிற்சி எத்தனையோ இருக்கு அப்படி எல்லாம் கூட கொஞ்சம் பேர் அப்ப அதுல கொஞ்சம் இந்த பக்கத்துல இருக்கவங்க அடுத்த பக்கத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அப்படின்னு இப்படி விக்கிரக வழிபாடு இருக்கிற மாதிரி கிட்டத்தட்ட காட்டினாதான் அவங்க போறாங்க. அப்புறம் விக்கிரக வழிபாடே இல்லை அப்படிங்கும்போது நேரடியா விக்கிரக வழிபாட்டுல இருக்கிறவங்க விக்கிரக வழிபாடு இல்லைங்கிற இடத்துக்கு வர்றது கொஞ்சம் சிரமப்படுது. ரொம்ப கொஞ்சம் பக்குவமானவங்க தான் அதுல வர முடியும். அதனால அந்த மாதிரி விஷயங்கள்ல நமக்கு சித்தவேதம், சித்த வித்தை சம்பந்தப்பட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்குவிகள் மட்டும்தான். அதனாலதான் சாமி வந்து வித்தையை கேட்டவங்களுக்கு மாத்திரம் கட்டி கொடுக்கணும் அப்படின்னு. அந்த நாத்திகர்கள் கேள்வி எழுப்பும் போது கூட சாமி சொல்றாரு, நீங்களும் நம்ம
தான் செய்யறீங்க. சாக்கடை தண்ணிய மக்களை குடிக்க வேண்டாம்னு சொல்றீங்க. அது நல்லா எனக்கும் பிடிச்சிருக்குது. ஆனா நல்ல தண்ணி எங்க இருக்குன்னு ஒரு சின்ன கிணறு, நாளி கிணறு அப்படிங்கிற ஒரு சின்ன இடம் தான் நமக்கு புருவமத்தி. அதுல எத்தனை விதமான அனுபவங்கள் ஏற்படுகிறது அப்படிங்கிற மாதிரி அந்த நாளிக்கிணறுங்கிற புனித ஆத்மத்தன்மை, அந்த தூய நீர்த்தன்மை, தூய ஜீவ நீர்த்தன்மை இருக்கிறது அப்படிங்கறதான் சிவானந்தவரம் சார் நமக்கு காமிச்சு கொடுத்திருக்கிறாரு. அப்ப எவ்வளவு அறியாமை கடல்ல, அஞ்ஞான கடல்ல, ஆசை கடல்ல அகப்பட்டு அலைமோதி கிடந்த இந்த அது முதலாவது அத்தியாயத்துல இன்னைக்கு கூட கிளாஸ் எடுத்த மாதிரி அந்த முதலாவது அத்தியாயத்துல சொன்ன மாதிரி இவ்வளவு பெரிய மாயா சமுத்திரத்தில் அறிந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற எனக்கு ஏதாவது ஒரு நல்ல மார்க்கத்தை காட்டித்தரோம் பக்தி விசுவாசத்துடன் கேட்டுக்கொள்கிறேன்னு சாமி அது மாதிரி இந்த தூய நீரை அலைபாயக்கூடிய அந்த கடல்ல கரையில பக்கத்திலேயே அந்த ஆத்ம தத்துவம்னு தூய புனிதத்தன்மையான நீரை அங்க அமைச்சு கொடுத்த மாதிரி நமக்கு இந்த தூய ஆத்ம தன்மையை அறிவதற்காக சித்த வித்தியங்கிறது கேட்கிறவங்களுக்கு கொடுங்க. யாராவதும் புரிஞ்சிட்டு வந்து அந்த பக்குவத்துல வரும்போது கேட்கறவங்களுக்கு அந்த புத்தகத்தெல்லாம் சொல்லி சத்தியவாசகம் வாங்கி கொண்டு அதன் பேர்ல நீங்க காட்டி கொடுக்கலாம் அப்படிங்க பக்குவத்தை தெரிஞ்சு நீங்க காட்டி தருங்க. அதுக்கு குரு தட்சணைன்னு எது வேண்டாம். அவங்ககிட்ட இருக்கிற கெட்ட விஷயங்களை மட்டும் வாங்கி கொண்டு அதுக்காக எந்த இதுவும் பெற வேண்டாம், எந்த தட்சணையும் வேற எந்த தட்சணையும் பெற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு ரொம்ப சுலபமாகவும் உலகமெல்லாம் தேடினாலும் அவ்வளவு சுலபமா கிடைக்காது. அத்தனை சித்தர்களும் மகான்களும் சொல்லி வச்ச அவ்வளவு பெரிய சூட்சுமத்தை வந்து அவ்வளவு எளிமைப்படுத்தி வரைமுறைப்படுத்தி முறைப்படுத்தி நம்ம எப்படியாவது சரியா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக 22 அத்தியாயங்கள்ல நுட்பமா பார்த்து பார்த்து விளக்கி இருக்கிறாரு. அதை நம்ம மனசு நின்று சிந்திக்கும் போதுதான் நல்லா நுட்பமா அதை பத்தி நம்ம சரியா உணர்ந்துக்க முடியும். அப்படிங்கிறதுனால இந்த 2வது சுவாதிஷ்டானம் அப்படின்னு இருக்கக்கூடிய 2ஆம் படை வீடை இத்துடன் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், நிறைவு செய்கிறேன். அடுத்து 3வது படை வீடு, அப்புறம் பழனி மணிப்புரகம் நாளைக்கு வாய்ப்பு இருக்கும்போது பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். ஆத்ம நமஸ்காரம் ஐயா. முருகரை வந்து சுப்பிரமணியம் சொல்லுவாங்க. அவர் என்ன ஒரு சித்தரா இருந்தாரோ? சுப்பிரமணியங்கிறத சொல்றாரு. அந்த 7 இருந்திருக்கிறாரு, மெட்ராஸ்ல வசிச்சிருக்கிறாரு ரொம்ப நாள். அதே மாதிரி கந்தசாமி கோவில் இருக்குது. அப்போ உள்முக தெய்வமணி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முழுசா ஞாபகம் இல்ல இருக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, நமக்குள்ள உள் வெளிச்சமா நெற்றிக்கண் ஒரு வெளிச்சம் இருக்குது. அந்த வெளிச்சம் சிறு மணி அளவுல இருக்கும். அந்த மணி அளவுல வெளிச்சம் தான் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லி இருக்கிறார். அது திருத்தணி முருகன் முன்னாடியில அவருக்கு அப்புறம் மனத்துல இருந்திருக்குது. அப்படின்னால முருகன் நம்பிக்கை அவருக்கு இருந்ததுனால அந்த கந்தசாமி கோயில் எப்படி நல்லூர் கந்தசாமி கோயில் இலங்கையில் எதிர்காமம் போன்ற கோயில்கள் இலங்கையில் இருக்குது. அது எல்லா மதத்துக்காரங்களும் வழிபடுறாங்க. அது வந்து இலங்கை குழுமுனைன்னு சொல்லப்படுது. அந்த அடிப்படையில இவரும் அந்த ஒரு மேன்மையை புரிஞ்சு வச்சிருக்கிறாரு. அதனாலதான் அந்த உட்ப செய்வ மணி அப்படின்னு சொல்லிட்டு சுத்தரமணி சுப்பிரமணி, அந்த சுத்தரமணி சுப்பிரமணி தான் உள்ளுக்குள்ள நெற்றியில நமக்கு அனுபவம் ஆகிறது. அந்த வெளிச்சம் வெளிப்படுகிறது அதுல அப்படின்னு வள்ளலார் சொல்லியிருக்காரு. அத சுப்பிரமணியம் சொல்றாங்க. அது வந்து ரசமணி, ரசவாதம் பண்ணி ரசமணியா கட்டுறது அப்படிங்கிற அர்த்தத்திலேயே சுப்பிரமணிங்கிறது சுத்த நிலையில தான் அது அந்த மணியை வந்து உருவாக்க முடியும். தூய தன்மை வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மணிங்கிற வெளிச்சம் அப்படிங்கறதுனால சுப்பிரமணியர் அப்படிங்கிற வார்த்தை சான்ஸ்கிரிட்ல இருக்குது. உண்மைதான். அப்புறம் ஞான பண்டிதர் கூட சொல்லுவாங்க. ஆமா, ஞானத்தோட இப்போ கூட நான் சொல்லும் போது என்ன சொன்னேன்னா, குண்டலினி ஆற்றல் வந்து ஞான ஆற்றலாக நம்ம கிட்ட வெளிப்படுது. அதாவது ஜீவன் தான் குண்டலினி ஆற்றலா ரத்தத்துல நமக்கு இருக்குது. அப்போ அது வந்து முத்தண்டு வழியாக அந்த உள் வழியாக ஜீவன் கீழே இருந்து மேல் நோக்கி ஏறி வரும்போது அது எந்த அளவுக்கு ஏறி வருகிறதோ, அதாவது மென்மையான அணுகுமுறையில எந்த அளவுக்கு ஏறி வருகிறதோ, அதாவது பெடரி மார்க்காக அந்த சுவாசம் எல்லாம் சுத்திகரிக்கப்பட்டு எப்படி வருகிறதோ அந்த தன்மை உணர உணர, அதாவது ஜீவனுடைய உள்மார்க்கத்தை நன்றாக்கி அது எந்த அளவுக்கு புனிதமாகிறதோ அந்த புனிதமா இருக்க தகுந்த மாதிரி ஞான பண்டிதா நமோ நம அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்றாரு. வேத மந்திர சுரூபா நமங்க. அதாவது அந்த பாடல் கூட இருக்கு, எனக்கு சரியா கவனம் வரல இப்போதைக்கு.
விந்து கலாதி நமோ நமோ, வேத மந்திர நமோ நமோங்கிற வேதம்ங்கிற உண்மை மந்திர சுரூபமா மனம் பட்ட நிலை சொல்ற நாதமும் விந்தும் சேர்ந்தது அந்த நிலைமை உண்டாகுது. அதனால நாத விந்து கலாதி நமோ நமோ, வேத மந்திர சுரூப நமோ. சரி, இப்போ அந்த குண்டலி வந்து ஒரு சர்ப்பமா படுத்துன்னு இருக்கும், அதை எழுப்புறான்னுவாங்களே அது. ஆமா ஆமா, அதாவது தன்னுடைய வாளை தன் வாயினாலே கவி பிடித்தபடி இருக்கிறது, அப்போ வந்து அது எழுக்கிறது அப்படிம்பாங்க. இப்ப அது வந்து நமக்கு சாதாரணமா வந்து ஜீவனுடைய ஆற்றல் நம்ம சாதாரணமா இருக்கும்போது அது விரல் நுனி வரைக்கும் பரவி இருக்கிறதா சாமி சொல்றாரு. எல்லா பக்கமும் வந்து பரவி இருக்குது, விரல் நுனி வரைக்கும் இருக்குதுங்கிறாரு. அப்ப ஏதாவது அதிர்ச்சியோ பயமோ ஏற்பட்டு எங்கேயாவது தடுமாறி போகும்போதுதான் அந்த வேகமாக தன்னுடைய சொஸ்தானத்திற்கு, சொந்த இருப்பிடத்திற்கு, அதாவது சாமி என்ன சொல்றாருன்னா சிறுநீர் உற்பத்தி ஸ்தானத்திலிருந்து சிறுநீர் வெளியேறுவதற்கோ அல்லது விந்து சுக்கலத்திற்கு கூட அந்த சிறுநீரகத்தினுடைய பாதையில கடைசி நுனி வரைக்கும் வந்து வெளியாது அப்படிங்கிறாரு. அப்ப அது கீழதான் இருக்குதுங்கிறதையும் சாமியும் ஒத்துக்கிறாரு. விந்து ஸ்கலிதமாகுது, இது எல்லாமே வந்து அந்த ஜீவன் தான் வெளியே, ஜீவ ஆற்றல் தான் வெளியே தள்ளுது அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப அந்த அடிப்படையில அது கீழே இருந்து அப்படிங்கறத சொல்றாரு. ஆனா ஒரு முக்கியமான, கேக்குதுங்களா? கேக்குதா? கேக்குது. அப்புறம் முக்கியமா இருக்குது என்ன அப்படின்னா, இந்த தன் வாளை தன் வாயினாலே கவி பிடித்தபடி அப்படின்னா மனம் வந்து மூடத்தன்மையில தான் மனம் வந்து விழிப்புணர்வு அடையுது இல்ல, ஜீவனும் ஒரு வகையில விழிப்புணர்வு அடையல சொல்லணும். அதனாலதான் இந்திரியங்களோட கூடி இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது மனதை வழியாக படைக்கிறது, மனம் அகங்காரத்தை படைக்கிறது. கீழ்நிலைக்கு தான் படிப்படியா இறங்கி வந்திருக்கிறதுனால நம்ம நிலம் வந்து கீழ்நிலையாத்தான் இருக்குது உங்களுக்கு. அப்ப நம்ம இருக்கக்கூடிய அந்த இது தன் வாளை தன் வாழையில கவி பிடித்திருக்கிறதுங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, இந்த ஓம்கார சுரூபத்தை கீழே இருந்து மேல் நோக்கி காட்டுறாங்க. துளிதான் பிரம்ம கிரந்தி. அப்புறம் பாத்தீங்கன்னா 2வது இருக்கும், அது வந்து விஷ்ணு கிரந்திம்பாங்க. அதாவது அநாகதத்தையும் நினைக்கும். அதுக்கப்புறம் இருக்குன்னா விசுத்தி அப்படிங்கிறதையும் இணைக்கக்கூடிய, ஆக்ஞாவும் இணைக்கக்கூடியது. அப்பதான் 3வது ஆதாரம், அதாவது 3வது கிரந்தி அப்படின்னு. அது கடந்து போகும்போது நமக்கு சகசிரதள மலர்ச்சி உண்டாகுதுங்கிறாங்க. இதுல என்ன விசேஷம்னா, எந்த அளவுக்கு உலக விஷயங்கள்ல உங்க மனசு ஈடுபட்டு கொண்டு இருக்கிறதோ, ஜீவனுடைய சக்தியும் எந்த அளவுக்கு விரைதோ அந்த அளவுல உங்களுக்கு குண்டலினி விழிப்புன்னு உண்டாகிறதே இல்லை. அது நல்ல தூக்கத்துல இருக்குது, அறியாமையாகிய தூக்கத்துல இருக்குது. தெளிந்தாருக்குத்தான் ஜீவன் சிவன் இல்ல அப்படிங்கிற கருத்துல அது சக்தியானது முழு தூக்கத்துல இருக்கும். அப்போ என்னைக்கு உங்களுக்கு விழிப்பு புற உலக சிந்தனைகள்ல இருந்து நீங்க வெளிப்பட்டு தூய தன்மைக்கு வந்து சேர்றீங்களோ, அப்ப என்ன குழந்தை அங்கேயும் போயிட்டு இருந்த மாதிரி இருந்தது, இப்போ கொலுசத்தை எதுவும் கேட்கலையே அப்படின்னு தாய் சந்தேகப்பட்டு வெளியில வந்து தலையை நீட்டி பாக்குற மாதிரி குண்டலினி எழுச்சிங்கிறது பூரண தியானம். தியானம் சமாதி அப்படிங்கிற மாதிரி அந்த சாவிகள் அந்த மாதிரி ஒரு நிலைமை நமக்கு உண்டாகும் போது, மனம் அடங்கும் போது மட்டும்தான் அந்த குண்டலினி விழிப்பு. அப்ப அந்த குண்டலினி விழிப்படையும் போதுதான் அந்த ஞானம் கிடைக்குது. அது மணிப்பூரகத்துல வந்து நல்ல விதமாக தன்மை சொந்த தன்மைன்னு மனசு கன்ஃபார்ம் பண்ணுது. அப்ப ஜெயிக்காத கனவு போல இருக்கிறது அந்த வெளிச்சம் தான் நம்மளுக்கு அந்த மணிப்பூரகத்தில் தெரியுதுன்னு சாமி சொல்றாரு. அப்ப குண்டலினி ஆற்றல் மெல்ல ஸ்லோவா அதோட தன்மை பிரகாசத்தை காட்ட ஆரம்பிக்கிறது. இது பண்ணி அறியாமை நீக்கக்கூடிய தண்டத்தை வச்சுக்கிறது அப்படிங்க. ஓரளவுக்கு புரிஞ்சுதுங்களா? இந்த நாளி கிணறு சொன்னீங்க, அது இப்போ யூஸ்ஃபுல்லா இருக்கா? யூஸ் பண்றாங்களா? எவ்வளவு தண்ணி எத்தனை பேர் வந்து குளிச்சாலும் எவ்வளவு தண்ணி இருக்கோ அவ்வளவு தண்ணி மறுபடியும் ஊறிடுங்க. இப்போ நம்ம குளிக்கிறோமா? அதே அளவு தண்ணி மறுபடியும் ஊறிடுங்க. இப்போ குளிக்கிறாங்களான்ற? இப்போ குளிக்கிறாங்களான்ற? ஆமா, அந்த ஜம்ஜம் தீர்த்தம் இருக்குதுங்க. ஆமா, சவுதி அரேபியால ஜம்ஜம் தீர்த்தம் இருக்கு. அதுல வந்து குழாய் எல்லாம் போட்டு எடுக்கிறாங்க. அது சுத்தமான தண்ணீரா இருக்குது. எத்தனையோ காலமாச்சு. அதுவும் கூட அங்க ஒரு சிவன் கோயில் தான் உள்ள கேள்விப்பட்டிருக்கிறேன் நானு.
அப்ப இந்த தண்ணி உபயோகத்துல தான் இருக்குல்ல. கேட்கலங்க, கட் ஆயிடுச்சு. அந்த தீர்த்தம் கூட அந்த மாதிரி ஏற்படுத்தலாம். இது வந்து நாளிக்கிணறு தான். நீங்க கூட்டம் எவ்வளவு போகும்னு நினைக்கிறீங்க? அவ்வளவு தூரத்துக்கும் அது வந்து சப்ளை கொடுக்குது. சப்ளை கொடுக்குன்னா எடுத்தாச்சுன்னா ஒரு நாளிதான், நாளி அளவு எடுத்தாச்சுன்னா உங்களுக்கு மறுபடியும் அதே ஊறிடுது உங்களுக்கு அப்பவே. ஒரு நிமிஷத்துல ஊறிடுன்னு வச்சுக்கோங்களேன். தண்ணின்னா ஒரு அரை நிமிஷத்துல ஊறிடுது. அப்ப எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்குது. மாதிரி தமிழ் வந்து தேயாது வளரும்பாங்க. அந்த மாதிரி தமிழ் மாதிரி அமிழ்து அப்படின்னு ஊறிட்டே இருக்குது. தூய இனிப்பான நீர். அந்த நீரோட தன்மை மாறதே இல்லை, புனிதமா இருக்குது. அது ஒரு அடிப்படையில பழைய காலத்துல அது ஒரு சங்கல்ப ரீதியில மகான்கள் படிச்சு பண்ணி வச்ச ஏற்பாடுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓரளவுக்கு வளர்ச்சிங்களா எடுத்தீங்களா? அருமையா ஐயா, நீங்க அருமையா எல்லாம் விளக்கம் கொடுத்தீங்க. எல்லா வித்தியார்த்திகளும் ஒரு ஆசை வரும்னு நினைக்கிறேன், திருச்செந்தூரை பார்த்து வரலான்னு. கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு ஆசை வரும். எல்லாரும் போய் பார்த்து. நான் உள்ள போயிருக்கேன். அந்த கோயில் உள்ள போன நாளிக்கிணறு அங்க இருந்துச்சு, நான் போல. நாளிக்கிணறுன்னு சொன்னாங்க, நான் போல அங்க. சரி சரி, நன்றி ஐயா, நன்றி நன்றி. ஆத்ம நமஸ்காரம். நமஸ்காரம். ஐயா, ஒருவேளை திருச்செந்தூர் போறதா இருந்தா ஐயாவுடைய ஏரியா வந்து ஒரு 85 கிலோமீட்டர் தான் சொன்னாரு. அப்படியே ஐயாவையும் பார்த்துட்டு வந்துருங்க. வந்துக்கலாம், எப்போ வேணாலும் வாங்க. போன் மட்டும் பண்ணிட்டு வந்துருங்க. சரிங்க. ஐயா, மதுரையில இருந்து கோவில்பட்டி எவ்வளவு தூரம் ஐயா? மதுரையில இருந்து கரெக்டா 100 கிலோமீட்டர் கோயில்பட்டி. அப்படி 2 ஹவர் ஆகும். அதான் மதுரையிலிருந்து விருதுநகர், சாத்தூர், கோயில்பட்டிக்கு 100 கிலோமீட்டர். 2.25 மணி நேரத்துல வந்துடலாம் கோயில்பட்டி. ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம். அதே நேரத்தில் ட்ரெயினும் இருக்குது உங்களுக்கு, திருச்செந்தூருக்கு ட்ரெயினும் இருக்குது. ஆமா, ட்ரெயின் வசதியே இருக்குது. கோயிலுக்கு பஸ் வசதியும் இருக்கு, நேரடியா கோயில் வாசலே. கடல் கடல் தான், திருச்செந்தூரும் கடல் தான். கடல் தான். பக்த கோடிகளும் ஒரு கோரிக்கையை நிறைவேற்ற தான் போறாங்க இல்லையா? உங்களுக்கு வந்து போறோம் இல்லையா, அந்த மைண்ட் இல்லாம மைண்ட் ரிலாக்ஸேஷன் கிடைக்குது இல்லையா, அவங்களுக்கு இந்த வகையில கிடைக்குது. அந்த காலகட்டங்களையாவது அவங்க ஃபாலோ பண்றாங்க. அதுக்காக செய்து வச்ச ஏற்பாடு தான், கலாச்சார ஏற்பாடு இது. புரிஞ்சுதுங்களா? நன்றி. ஐயா ஜெகதீசன் ஐயா, ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரங்கய்யா. ரொம்ப அருமையான ஒரு விளக்கம். ஐயா சொல்றபடிதான் திருச்செந்தூர் பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை நீங்க எல்லாத்துக்குள்ளாரையும் உருவாக்குற அளவுக்கு ஒரு அவ்வளோ டீட்டெயிலிங் வந்து கொடுத்துருந்தீங்க. சரி. நீங்க ஒருவேளை கோயம்புத்தூர் வரதா இருந்தாலும் சரி, சென்னைக்கு ஏதாவது ஒரு வேலை விஷயமா வரதா இருந்தாலும் சரி, நம்ம குரூப்ல நீங்க ஒரு தகவல் பரிமாறிட்டீங்க அப்படின்னு சொன்னா, உங்களை சந்திக்க வரவங்கள அப்படியே அங்க உங்களை சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுங்கய்யா. பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தகவல் சொல்லிடுவேன். சரிங்க, சந்தோஷங்க ஐயா. வேற யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறதா இருந்தா பகிர்ந்துக்கலாங்கய்யா. நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க. சரிங்க, அப்போ நம்ம நிறைவு பண்ணிடலாங்களா? நிறைவு. சரிங்க, அனைவருக்கும் நமஸ்காரம். ரொம்ப நன்றிங்க. ஆத்ம நமஸ்காரம். அப்போ நம்ம நிறைவு பண்றதுக்கு முன்னாடி நாம இந்த உபதேசம் வாங்கும்போது ஒரு சத்திய வாசகத்தை முன்னெடுத்து வச்சு உபதேசம் வாங்கியிருப்போம். நான் இன்று முதல் மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் சத்தியத்துக்கு விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டோம், நிரபராதியான என் ஆத்மாவே சாட்சி அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த சத்திய வாசகத்தை நம்ம எப்பவுமே மறக்கக்கூடாது.
எந்த ஒரு வேலை செய்யும்போதும் அந்த ஜீவனை வெளிமுகமாக பயணிக்க விடாமல் உள்குள்ளறையே கவனத்தை வச்சு நம்ம மேலும் கீழும் அந்த அபியாசம் செஞ்சுக்கிட்டே தான் எந்த ஒரு வேலையும் செய்யணும். நமக்கு நேரம் கிடைக்கும்போது ஓய்வு நேரங்கள்லையும் ஓய்வு நாட்கள்லையும் உட்காந்து ஜெபம் பண்ணி அந்த நிஷ்டையை அனுபவப்படுறதுக்கான ஒரு வழிவகையை செய்யணும். ஏன்னா அந்த நிஷ்டையில தான் இந்த 6 ஆதாரங்களை கடந்து போகிறதுக்கான வழிவகைகள் கிடைக்கும். இப்போ ஐயா சொன்ன திருப்பரங்குன்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலாதாரமாகட்டும், திருச்செந்தூர் அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாதிஷ்டானமாகட்டும், இந்த அனுபவ நிலைகளெல்லாம் நாம் உணரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நிஷ்டை தான் கை கொடுக்க முடியும். ஸோ அந்த நிஷ்டை அனுபவத்தை நம்ம அனுபவப்படுறதுக்கு அந்த ஒரு ஜெபம் பண்ணக்கூடிய அந்த 1 மணி நேரம் கதி அபியாசம் மட்டும் பத்துறது கிடையாது. அது நாள் பூராவும் உட்காந்து அந்த கதி அபியாசம் செஞ்சவங்களுக்கு தான் நிஷ்டையானது அதிக அளவில் கைகூடுது. எந்த அளவுக்கு கதி அபியாசமானது நமக்குள்ளார நடக்குதோ அந்த அளவுக்கு கதி மாற்றம் உண்டாகும். கதி மாற்றம் உண்டாகும் போது தான் நிஷ்டையினுடைய நீளமானது அதிகரிக்கும். அந்த நீளமான நிஷ்டையில் தான் ஒவ்வொரு ஆதாரங்களையும் நம்ம கடந்து போய் உணர முடியும். ஸோ அதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு சொன்னால் எந்த வேலை செய்யும் போதும் நம்மளுடைய கதியை மாற்றி அமைக்கிறதுக்கான ஒரு முயற்சி இருந்துக்கிட்டே இருக்கணும். அதனால் புருவ மத்தியத்தில் கவனத்தை வச்சுக்கிட்டே சாமி சொன்ன ஃபார்முலாவில் இந்த கதியை அபியாசம் செய்யணும். இந்த கதியை அபியாசம் செய்யும்போது நீளமாகத்தான் செய்யணும். எந்த ஒரு சமயத்துலேயும் குறுகியதாகவோ அதிகமான சப்தத்துடனோ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் நீளமாக செய்யணும். மேலே போகிற கதியும் கீழே இறங்கக்கூடிய கதியும் சமமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்மளால் சாமி சொல்கிறத கவனிக்க முடியுது. அது போக இடையிடையே நிறுத்தாமலும் அப்படின்னு ஒரு வார்த்தையும் அதில் எழுதியிருக்கிறாரு. அதனால் ஒரு கதிக்கும் இன்னொரு கதிக்கும் இடையில கேப் கொடுக்கக்கூடாது. மேலே போகிற கதிக்கும் கீழே இறங்குற கதிக்கும் கேப் கொடுக்கக்கூடாது. அதனால் நீளமாகவும் சமமாகவும் அந்த கேப் இல்லாதபடியும் தொடர்ந்து அபியாசம் செய்யும் போது அது சர்க்குலேட் ஆக ஆரம்பிச்சிடும். உள்ளுக்குள்ளாரையே அது பூஜ்ஜியம் மாதிரி மேலேயும் கீழேயும் சுற்றிக்கிட்டே இருக்கிற ஒரு கதியாக நமக்கு கிடைக்கும். அந்த கதி கிடைக்கும் போது அது மேலே போகுதா கீழே இறங்குதான்னு கூட தெரியாத அளவுக்கான ஒரு நிலைமைங்கிறது நமக்கு கிடைக்கும். அதுதான் ஆதி அந்தம் இல்லாத ஒரு கதிங்கிறது. அதுதான் ஆதி அந்தம் இல்லாத நிலைமை அப்படிங்கிறது. தொடக்கமும் முடிவும் இல்லாத ஒரு நிலைமையில் அந்த கதியினுடைய அந்த செயல்பாடானது வரும்போது நமக்குள்ளார நிஷ்டையானது சுலபமாக கை வரப்படும். அப்போ நம்ம உட்காந்து ஜெபம் பண்ணக்கூடிய அத்தனை நேரமும் நிஷ்டைக்கான ஒரு வாய்ப்புங்கிறது கிடைக்குது. அதனால் நாம் உட்காந்து ஜெபம் பண்ணக்கூடிய சமயத்தில் நமக்கு நிஷ்டை அதிகரிக்கப்படணும் அப்படின்னு சொன்னால் மற்ற நேரங்கள் எல்லாம் அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடணும். கூலி வாங்கிறதுக்காக அந்த அனுபவப்படுறதுக்காக மட்டும்தான் நம்ம உட்காந்து ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையாக நாம் அதை மாற்றி அமைச்சாகணும். ஸோ அதுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரங்களையும் ஓய்வு நாட்களையும் இந்த கதி தொடர்ந்து அபியாசம் செய்கிறதுக்கான ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தணும். இப்போ நாளைக்கு ஓய்வு நாளாக இருக்கிறனால தான் இந்த ஒரு நினைவூட்டல் ஒன்று தேவைப்படுது. அந்த ஓய்வு நாட்களில் நாம் ஒரு நிர்ணயம் பண்ணி வச்சு ஒரு மணி நேரமோ 2 மணி நேரமோ இல்லை 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ எவ்வளோ நேரம் நம்மளால் முடியுமோ அவ்வளோ நேரமோ வைராக்கியமாக இருந்து தொடர்ந்து கதி அபியாசம் பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறையை நம்ம மேற்கொள்ளணும். ஏன்னா மற்ற நாட்களில் கூட நமக்கு வேலைப்பாடுகள் இருக்கும். நிறையா ஷெட்யூல் பின்னாடி ஓடிட்டே இருப்போம். இந்த ஓய்வு நேரங்கள்லையும் ஓய்வு நாட்கள்லையும் நாமளாகத்தான் அந்த ஷெட்யூல்களை தேர்ந்தெடுத்துட்டு இருப்போம். ஸோ அந்த சமயத்தில் நாம் உள்முக பயணத்துக்கான ஒரு தேர்வை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அதை நாம் கதி அபியாசத்துக்காக நல்ல ஒரு வைராக்கியத்தோடு அதை செய்கிறோம். அப்படிங்கிற பட்சத்தில் கூடிய விரைவிலேயே அந்த கதி மாற்றம் உண்டாகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதனால் அந்த கதி மாற்றம் உண்டாகும் போது தான் நாம் இந்த சத்திய வாசகத்தை காப்பாற்றுற அளவுக்கு ஒரு எலிஜிபிலிட்டியான ஒரு சித்த வித்தியார்த்தியாக நம்மளால் உருவெடுக்க முடியும். அதுக்காக வேண்டி நாம் எந்த வேலை செய்யும் போதும் எப்போவுமே இந்த கதி அபியாசத்தை நிறுத்தாமல் செய்யணும். அதனால தான் சாமி சொல்லுவார், எவராலும் வெல்ல முடியாததாகும் இந்த ஆயுதம் சித்த வித்தை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயுதம். இதை நாம் ஒரு நிமிஷ நேரம் கூட ஒரு கண நேரம் கூட இதை கீழே வைக்காமல் அபியாசம் செய்யணும் அப்படின்னு தான் சாமி சொல்லியிருப்பார். அப்படி செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய எதிராளிகளாக இருக்கக்கூடிய ராகத்வேஷம்னு சொல்லக்கூடிய விருப்பு வெறுப்பு எனும் எதிராளியினுடைய கண்டம் துண்டமாகும். அதை நம்ம அபியாசம் செய்யாமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த ராகத்வேஷம்னு சொல்லக்கூடிய எதிராளிகள் நம்மளை பீடித்து கீழே தள்ளி விட்டுருவாங்க அப்படிங்கிறதையும் சாமி சொல்லியிருப்பார். ஸோ அந்த நாம் சரியாக அந்த ஆயுதத்தை பயன்படுத்தணும். கையில் ஆயுதம்
வச்சிருந்தா தான் நம்ம சண்டை போட முடியும். அந்த ஆயுதத்த கீழ வச்சுட்டோம்னு சொன்னா, நம்ம சண்டை போட முடியாது. அதனால இந்த மாயா சமுத்திரத்த நம்ம சரியாக கடந்து போறதுக்கான ஒரு வழிவகை கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வித்தைய எல்லா நேரங்களிலும், எந்த வேலை செய்யும்போதும் அபியாசம் செஞ்சுக்கிட்டே இருந்து, கதிய மாத்தி அமைக்கிறதுக்கான முயற்சிய நம்ம தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாத்துக்கும் நான் நினைவுபடுத்திக்கணும்னு நெனைக்கிறேன். அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரங்கய்யா. ஸோ நாளைக்கு வந்து கெஸ்ட் ஸ்பீக்கர் வரணும். ஆனா, நான் இன்னும் யார்ட்டயும் இன்னும் பேசல. அது நான் காலையில பேசிட்டு யார் வராங்கங்கிறத நான் குரூப்ல வந்து நானு பதிவிடுறேன். அடுத்த நாள் வந்து கேள்வி பதிலுக்கான செஷனா இருக்கிறனால, நம்ம செவ்வாய்க்கிழமை இந்த 1ஆம் அத்தியாயத்தினுடைய மீதி இருக்கக்கூடிய சித்தவேதத்தினுடைய பகுதிகள நம்ம தொடர்ந்து கவனிப்போம். அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரங்கய்யா. நாளைக்கும், நாளான்னைக்கும் எல்லா நேரங்களிலுமே ஐயா வந்து இந்த அறுபடை வீடுகளுக்கான அந்த விளக்கங்கள தொடர்ந்து அவர் குடுப்பாரு. நாளைக்கு 3ஆம் படை வீடாக இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கான அந்த விளக்கங்கள், அறுபடை வீடுல 3ஆம் வீடாக இருக்கக்கூடிய ஐயா எந்த வீடுங்கய்யா வருது? ஜெகதீசன் ஐயா? ஆ, பழனி. பழனி. பழனி மணிப்பூரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பழனி வீட்டினுடைய அந்த யோக தத்துவ விளக்கங்கள நம்ம நாளைக்கு தொடர்ந்து கவனிப்போம். அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரங்கய்யா. அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நன்றி ஐயா. ஆத்மா நமஸ்காரம் ஐயா. எல்லோருக்கும் ஆத்ம நமஸ்காரம் ஐயா. அனைவருக்கும் ஆத்மா நமஸ்காரம் ஐயா. அனைவருக்கும் ஆத்மா